என் பேர் ஸ்ரீனிவாசன். சிவகாசி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அண்ட் நேட்டிவ். என் ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம். என் ஒய்ஃப் முத்துக்கோமதி. அவங்களுக்கு பேக் பெயின். அவங்களுக்கு ஒரு 2012 லாஸ்ட் 10 இயர்ஸ் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இங்கே சொன்னாங்க, ஏவிஎன் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க. பேசிக்கலி நாங்கள் வந்து இயற்கை வைத்தியத்தை தான் ரொம்ப நம்பி செய்கிறவங்க. அதனால் அவங்க சொன்னோடனே சரி இது என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க பேக் பெயின் எப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா 2 வீலரில் ட்ராவல் பண்ணுற வேலை அதிகம். என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் டவுன்லேருந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ் வரைக்கும் போய் வரணும். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணணும். ஸோ அது ஒரு அந்த 2 வீலரில் அவங்க போயிட்டு வர்றது, அப்புறம் மற்ற வீட்டு வேலைகள் இதெல்லாம் சேர்ந்தோடனே அது கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிடுச்சு. இடையிலையும் நாங்கள் சரியாக வந்து கவனிக்கலாம். சரி இப்போ நான் வரும்போது கொஞ்சம் ரொம்ப க்ரானிக்காக தான் இருந்தது. 11 days ஆகிடுச்சு. இப்போ நல்லா வீக்காக வச்சிருச்சு. பெயினும் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. டாக்டர் பிஜுட்டு தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோம் ஃப்ரம் த பிகினிங். லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படி தான் பார்க்குறோம். அவர் சொன்னார், அப்பயே சொன்னார், நீங்கள் இடையில வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னாரு. எங்களால் ஏதோ எங்கள் வேலை பண்ணுனால எங்களால் வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் இந்த க்ரானிக் ஆகிடுச்சு இந்த பிரச்சனை. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ட்ரீட்மெண்ட், அவங்க மசாஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லா செய்கிறாங்க. ரொம்ப சர்வீஸ் நல்லா இருக்குது. சர்வீஸ் போக அந்த மற்ற ஸ்டாஃப்ஸுடைய ஹாஸ்டேஜஸ்லாம், ஹவுஸ் கீப்பிங், மற்ற நர்சஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா செய்கிறாங்க. ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். எல்லாருமே பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. பேஷண்ட் மட்டும் இல்லை, அட்டெண்டர்ஸ் எங்களை மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு ஆளுகளுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ.